ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பொதுவாகவே இந்த செராமிக் கப்ஸ், இந்த ஜார், இது எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ தான் வீட்டில் கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் புதுசாக ஏதாவது பார்க்கும்போது திரும்ப வாங்கணும்னு தான் தோணும். ஸோ எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வாங்கி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன போல் உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து சேகரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணி டீ குடிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேஃபாக மெயின்டைன் பண்ணனா ரொம்ப வருஷத்துக்கு இதுவும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். என்ன சொல்ல போனால், நம்ம சில்வர் பாத்திரங்களை கூட ஒரு சில டைமில் வந்து அந்த விரிசல்லாம் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு நம்ம புதுசாக தான் வாங்குவோம். இது வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சுருக்கலாம். இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த டின்னர் செட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் போல் ஆயிடுச்சு. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சா அந்த அந்த கலர் கூட ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ வந்து டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சீப்பாக ப்ரைஸில் வந்து கிடைக்குது. 999 என்னவோ நான் பார்த்துட்டு வந்தேன். பட் நான் வாங்கும்போது 2500 வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போ வந்து நிறைய ஆஃபரில் இந்த கப் அண்ட் சாசர் செட்டு, டீ கப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து கிடைக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்னா இப்போ டிமார்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் போயிருந்தப்போ இந்த டீ கப்லாம் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவ்வளோ லோ ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த 4 கப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 49 ரூபா 2 கப்பு வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து 29 ரூபா ரேட்டில் வந்தது ஃப்ரெண்ட்ஸு. டிமார்ட் மட்டும் இல்லை, சில நேரங்களில் நான் ரோட்டோரமாக இருக்கக்கூடிய கடைகளில் கூட இந்த மாதிரியான அந்த கப் செட்டை வந்து வாங்குவேன். அங்கேயும் வந்து உங்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் கப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா 20 ரூபா ரேட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். கிளாஸ் ஜார்ஸ்லாம் வந்து சில எல்லாம் வந்து டிமார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி கூட நான் ஷார்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கிளாஸ் மெட்டீரியலுமே வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சா அந்த ஷைனிங் வராமல் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 29 ரூபா. கப்போட சைஸும் நல்லா பெருசாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 29 தான் போட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இந்த டைம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 ரூபா 10 ரூபாயிலிருந்தே குட்டி குட்டி கப் அண்ட் சாசஸ்லாம் வந்துருந்தது. அதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸும் வந்து நிறையாவே இருந்தது. கிளாஸ் பவுல்ஸ்லாம் நிறையா இருந்தது. பட் நான் வச்சுருக்கக்கூடிய இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா 49 ரூபா வந்தது. அந்த ஷேப், அந்த கலருக்காக அந்த ரேட்டா இல்லை என்ன குவாலிட்டி வைஸ் ஏதாவது டிஃபர் ஆகுதான்னு தெரில. பட் ஆனால் கம்பேர்ட் டு சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், க்ரீன் கலர் கொஞ்சம் சின்னது தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், எப்பயுமே நம்ம இந்த டீ குடிக்கும்போது இந்த ஓரங்களை வந்து வலிஞ்சு வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த கப் அண்ட் சாசர் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த கப் டைப்பில் வந்து எடுக்கணும். நான் செகண்டாக காமிச்ச அந்த பெரிய சைஸில் ஆரஞ்சு கலர் இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஓரத்தில் வந்து நம்ம டீ குடிக்கும்போது சிந்திக்கிட்டே இருக்கும். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஷேப்பில் எடுக்கிறது வந்து பெட்டரு. ஒரு 2 புது கப்பு வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் இருந்த ஒரு செராமிக் கப் வந்து உடஞ்சிருச்சு. பட் அது வழக்கமாக தான் நம்ம தூக்கி போடுறதுக்கு வந்து மனசு வராது. சில்வர் பாத்திரத்தை கூட டக்குனு தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது போல் அந்த செராமிக் கப்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மனசே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இது வந்து அந்த மோல்டிட் க்ளே இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை தான் வந்து ஒட்டி வச்சு மறுபடியும் இதில் வந்து செடி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் மட்டும்தான் கரெக்டாக ஷேப்பாக தான் வந்து உடஞ்சிருக்கு. அதனால் அது ஒட்டுனா கரெக்டாக நின்றுக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து அந்த மோல்டிட் க்ளே தான் வந்து இருந்தது. அதுவும் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டாயிட்டு நல்லா பிடிச்சிக்கும். ஸோ ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் இந்த டைமும் வந்து இதை ஒட்டி இது வந்து இனி வந்து டீ குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் சில நேரங்கள் தண்ணி படும்போது ஏதாவது விட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து தூக்கி போடாமல் அழகாக ஒரு மணி பிளான்ட்டை வச்சு கிச்சன்லேயே டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நான் ஆல்ரெடி கிச்சனில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கப்புமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சது தான். ஸோ அதையும் தூக்கி போட மனசு இல்லாமல் தான் வந்து இவ்வளோ நாள் செடி வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த கப்பு வந்து ஃபுல் ஷேப்போடு இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தா நீட்டாக இருக்குது. அதனால் இந்த க்ளேயை வச்சு ஒட்டிட்டு அழகாக மணி பிளான்ட்டை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். எத்தனை செடிகளை வீட்டுக்குள்ளே வச்சாலும் இந்த மணி பிளான்ட்டை வச்சாலே ஒரு தனி லுக்கு தான். ஃபஸ்ட் கிச்சனுக்கே ஒரு தனி அழகு வந்துடும். ஸோ கப்பையும் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக ஒட்டி பிளான்ட் வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இந்த செராமிக் கப்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டுற மாதிரியான ஷேப்பில் தான் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா அதை திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும்னா இது போல் அழகாக ஒட்டி வச்சு நம்ம இதாக செடிகள் வைக்க பயன்படுத்திக்கலாம். இது போல் வேறு எதுக்கெலாம் நம்ம வந்து இதை அந்த உடச்ச கப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.